சகனா குட்டியை காட்டுவோமா? சகனா மடியில நித்திர வந்தா இந்த வேறங்க எனக்கு ஒரு கச்சம் பேக் கொண்டு வாங்க. நான் வேண்ட போறேன். ஏன் ஒன்று தாங்க வலி இங்க வந்து நிறைய கலெக்ஷன் இருக்கு. இந்த வியூக்கே தெரியுது இல்லை. இவரை கீழே பார்த்தீங்கன்னு சொன்னா ஸ்விம்மிங் பூல். சரி வேற நான் வெள்ளைக்காரில் அங்கே மேக்கப் போட்டும் காட்டிக்கிறேன். டெஸ்டிங்க பாக்கி வரையாங்க. ஆ இல்லை என்ன இதுக்குல்ல டீக்கு எவ்வளோ நிற்கணும் எப்படி இருக்கு. இதில் அந்த கீழே பார்த்தா ஓ. உறவுகளை வணக்கம், நான் உங்கள் சாங்கர். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இலங்கையில் முருகண்டி பிள்ளையார் கோயிலில் நிற்கிறோம். இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் எங்கே போக போகிறோம்? நாங்கள் கொழும்புக்கு பயணம் செய்ய போகிறோம். திடீர் பிளான் தானே. நாங்கள் போக வலிக்கிறது பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு பிறகு திடீரெண்டு இன்றைக்கு வலிக்க விட்டோம். ஏன்னு சொல்லி உங்களுக்கு வீடியோக்குள்ளே சொல்லிக்கிறோம். இப்போ நாங்கள் முருகண்டி பிள்ளையார் கோயிலுக்கு வந்து நாங்கள் அப்படியே கும்பிட்டுட்டு வலிக்கிற போகிறோம். நாங்கள் வந்து நாங்கள் 2 பேரும் இல்லை ஃபேமிலியாக போகிறோம். சகனாவும் வாரா. சகனாவெல்லாம் காட்ட மாட்டோம் இந்த வீடியோவில். அதை சொல்லிக்கிறோம். சரி யோசிக்கணும் என்னடா கிட்ட வந்துட்டு சகனாவை விட்டுட்டு போகிறீங்களான்னு சொல்லி கேட்பீங்களா? அப்படி இல்லை, சகனாவோட போகிறோம். ஒரு அலுவலாக போகிறோம். அப்படி நாங்கள் போய்க்கு என்னென்ன விஷயங்கள் நடக்குது. மேலே கொழும்புல ஒரு சில இடங்களுக்கு போவோம். அது எல்லாமே சும்மா காட்டிக்கொள்கிறோம், மேலோட்டமாக காட்டிக்கொள்ளும். நீங்கள் பார்த்துக்கொள்ள மேலே இருக்குமே போமா. சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ள போவேண்ணா. சரி அப்படியே இந்த கோயிலையும் காட்டிக்கொள்ள நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அங்கே ஃபுல்லாக காட்டிக்கிறோம். அப்படியே எல்லாருக்குமே சரி போய் வேறு வாகனங்கள் எல்லாமே இந்த இடத்துல நின்று தான் போகும். சும்மா காத்தடிக்குதுண்ணே போடலாம் அப்படியே. சரி இப்போ நாங்கள் கும்பிட்டு வந்தாச்சேண்ணே. இப்படி நாங்கள் வலிக்கிட்டு நீ அப்படியே கொழும்பு தான் என்ன போகிற வழியில் ஏதாவது முக்கியமான விஷயங்களை வந்தால் காட்டிக்கொள்ளணும்னு பார்த்துக்கொள்ளலாம். இதுக்காக போகணும். கேட்டால் வெயிலாக இருக்கு. மற்றது வந்து உங்களை சொன்னால் தானே வீடியோ சொல்கிறேன்ட்டு. ஏன்னா 2 நாள் முதல்ல வலிக்கிறோம்னு சொன்னால் வளமையாக நாங்கள் கொழும்பு போகிறோம்னு சொன்னால் என்ன செய்வோம்? வேன் புக் பண்ணி போகிறதானே. நாங்கள் வந்து நேச்சர் டூர்ஸ் அவைட்டு தான் புக் பண்ணி போகிறோன்னாங்க. இப்போ அவைட்ட ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதாவது இப்போ நாளைக்கு அவையில் ஏர்போர்ட்டில் நான் பிக்கப் பண்ண போயிடணும்னு சொன்னேன். இப்போ கொழும்புலேருந்து யாழ்ப்பாணம் கூட்டிட்டு போயிடணும்னு சொன்னால் போய்க்கு வேன் சும்மா அனுபவம். அப்போ வந்து ஆஃபர் மாதிரி போடுவேன். அதாவது லிமிடெட் ஆஃபர் மாதிரி ஜெஃப்னா டு கொழும்பு லிமிடெட் ஆஃபர் ஒன்று ஸ்டேட்டஸ் போடுவோம் ஒன்று. அப்போ அதை பார்த்துட்டு அப்போ யோசிச்சேன், சரி போய்க்க அதோட போனாங்க கொஞ்சம் காசு கொஞ்சம் குறைவாக முடியுமான்னு சொல்லி. உண்மையாகவே இப்போ 35, 30 அப்படி முடியுதாக்குண்ணே இங்கே யாழ்ப்பாணம் வந்து கொழும்பு போகிறதுக்கு. அதே வந்து இந்த ஆஃபரில் போய்க்க எங்களுக்கு குறைவாக தான் முடியும். அதோட சரியான குறைவாக முடியும். அதால் பார்க்குற நீங்கள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இப்படி ஆஃபரில் போய்க்கணும் இல்லை வேணா. அதுக்கு எங்களுக்கு அங்கே வேறு வரணும் வேறு. நாங்கள் அமைச்சு சொன்னால் ஓகே. இதுக்கு மேலே போய்க்க அப்படி தான் போனாங்களே. இப்போ போய்க்க அதே ஆஃபர் கிடைச்சிச்சு. அப்போ அதால் அப்படியே நாங்கள் போய்க்கொள்கிறோம். அதால் தான் நாங்கள் இப்போ போகிறோம். என்ன ஹைரூஸ் இந்த வாரத்தை நம்ம போகிறோம். இதில் வேண்டிய நம்பர் இருக்குது பாருங்க. உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் தொடர்பு ஒன்று தான். ஐயோ எனக்கு ஒரு கச்சம் பேக் கொண்டு வாங்க. நான் வேண்ட போகிறேன். நான் ஏன் ஒன்று தாங்க வலி இல்லை இல்லை பேக் கிடாக் கிடாக் வேணாம் வேணாம் அது கிடாக் கிடாக் என்னோட கிடாக் என்னோட கிடாக் அது கிடாக் என்னோட பேக். சரியா நன்றியா நன்றி. இந்த கடையில் அதாவது இப்போ என்ன சம்பவம் நடந்ததுன்னு சொன்னால் நான் அந்த அதில் கடை அந்த முருகண்டி கோயில் தானே அதுக்கு பக்கத்தில் அதில் அந்த மாயா உணவகம்னு சொல்லியிருக்கு. இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடை இந்த கடை தான். இந்த பாட்டின கடைக்கு போன அப்புறம் வந்து நான் அதில் டிபிரிபி கேட்டுட்டு வந்துட்டேன். வலிக்கிட்டு வரவே பாட்டி ஒரு சின்ன நில்லு தம்பி வந்து சொல்லி போட்டு ஒரு சின்ன பேக்கில் கச்சா கொஞ்சம் போட்டு தந்தா. அப்போ நான் ஏன் போட்டு தரீங்களா வேணாமான்னு சொல்ல தந்தா. அப்போ நான் காசு பிடிங்கின்னு சொல்லி காசை கொடுத்தா காசு வேணாமா. அப்போ கச்சா கொண்டு போகணும்னு சொல்லி நான் தந்து விட்டா. அவள் தாரான்னு சொல்லி போட்டு நான் சரி எனக்கு கொஞ்சம் கச்சா தாங்கன்னு சொல்லி நான் காசு கொடுத்தேன். இந்த ஒரு பேக் கச்சா தாங்கன்னு சொல்லி அதுக்கு அதொன்று தர மாட்டேன் நீ போகணும்னு சொல்லி கிளச்சி விட்டா. நான் இல்லை பிடிங்கன்னு சொல்லி கேட்டு போத்தேன். எங்கே மாட்டேன்னு சொல்லி போட்டு விட்டுட்டான். அப்புறம் சரியான்னு சொல்லி போட்டு நான் வேற வலிக்கிட்டேன். ஒரு பேக் தந்து விட்டா. கச்சா கோதை போட்டு வேலைக்கு போடாதுன்னு சொல்லி போட்டு அதுக்கு தந்து விட்டா. உண்மையிலேயே இப்படிப்பட்ட மனசரக்காரது அறியுது. உண்மையிலேயே அந்த பாட்டி பெரிய ஒரு நன்றி. நீங்கள் வாரீங்கன்னு சொன்னால் அவட்ட வேண்டிக் கொள்ளுங்க. இப்போ நாங்கள் வவுனியாவுக்கு வந்துட்டோம். மற்றது என்னடா இதை காட்டுன்னு சொல்லி யோசிக்காங்க. வார வழியில் அங்கே முருகண்டிலாம் வேணுனாங்க சோடா, அதாவது ஸ்ப்ரைட் வேணுனாங்க.
வேண்டைக்கும் தண்ணி போத்தில் கொண்டு போங்க சொல்லி தந்துச்சிடும். என்னடா ஃப்ரீயாக தெரியணும்னு சொல்லி கேட்டால் ஆமாம் இந்த ஸ்ப்ரைட் சோடா வேணுன்னா தண்ணி போத்தில் ஃப்ரீயாக குடிக்கணும். இதில் பாருங்க அந்த லேபிளில் அடிச்சு கிடக்கு. வேண்டடிங்க மறக்காம கேட்டு வேணுங்க அடிச்சிருந்தா தண்ணி போட்டு ஃப்ரீயாக தருவிக்கணும் சரியா. சார் இப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்காக மதவாச்சிட்டு ஒரு கடைக்கு வந்தோம். அந்த கடை இந்த செட்டப் நல்லா இருக்குண்ணே. மேலே பாருங்க படியாக இருக்குல்ல என்ன மரம் மாதிரி மரத்தையும் படம் கிடக்குன்னு அதுக்குள்ள லைட் எல்லாம் போட்டு நல்லா இருக்கு. வித்தியாசமாக இருக்குது இந்த கடை. இங்கே வந்து புஃபே தானே என்ன ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் கொத்துட்டாமல் இருக்கு நான் புஃபேயில். ஓகே சரி இப்போ நாங்கள் ரைஸுங்கிறது நடத்துனாங்க சிக்கன் பீஸோட என்ன நல்லா இருக்கா பரவாயில்லைண்ணே நல்லதான். இந்த பவுனி அதானால இந்த கறியில் கொஞ்சம் வித்தியாசம் தெரியுமாண்ணே. இந்த கொரக்காப்பொடியில் விட்டு இந்த டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். அதே மாதிரி கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. நல்லா இருக்குண்ணே. சரி எப்படி இருக்காங்க சாப்பிட்டு வரும் பார்க்குறாங்க விருப்பத்தை கூடாது தானே அதனால சாப்பிட்டு வரோம். சரி இப்போ சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். சாப்பாடு நல்லா இருந்துச்சு. குழம்பு கொஞ்சம் உரைப்பாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் எங்களோட இடத்த விட்டு நாங்கள் வெளியில் வரோம்னு சொன்னோம். வேறு இடத்துக்கு போகிறோம்னு சொன்னாலே அந்த ஒவ்வொரு இடத்துக்கு இந்த மாதிரி ஸ்டைலில் அந்த உரைப்புகள் வித்தியாசப்படும். அதே மாதிரி இங்கே கொஞ்சம் உரைப்பாக தான் இருந்துச்சு. சரின்ட்டு ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணி சாப்பிட்டு வந்துட்டேன். இப்போ அப்படியே நாங்கள் அடுத்தது வெளிக்கிட்டு நேராக கொழும்பு தான் போகிறோம். போய்க்க விஷயங்கள் வருதுன்னு சொன்னால் உங்களுக்கு காட்டிக்கிறோன்னு பார்த்துக்கலாம். நான் பெருசாக கதைச்சு எடுக்கிறேன்னு சொன்னால் ஃபேமிலியாக வரைக்கும் கதைச்சு எடுக்கலாம் கொஞ்சம் கஷ்டம் அதோட வெக்கமாக இருக்கும். அதால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் போய்க்க இந்த இடங்களை அப்படி காட்டி கொண்டு போகிறேன். நீங்கள் பார்த்துன்னு வரலாம். சரி இஞ்சால மேடம் வந்துட்டேன் சாப்பிட்டுட்டு. என்ன மாதிரி இருந்தது சாப்பாடு? நல்லா இருந்ததுண்ணே. ஆனால் உரைப்பு நினைக்கிறேன் குழம்பு கொஞ்சம் வேணே. அது நிறைய கொத்தெல்லாம் புஃபேக்கு வச்சுருக்காங்கண்ணே. ஆ அப்படிதான் அந்த விதைகள் வித்தியாசம் பண்ணிக்காங்க. கொத்தனை வேறு விதையாக இருக்கும் அப்படின்னு போல் நாங்கள் சோறை எடுத்து சாப்பிட்டு வந்துட்டோம். அது டேபிளும் இருந்தது கறியும் இருந்தது. என்ன கொஞ்சம் முழங்கி இருக்குங்க முழங்க தானே வேணும். சரி சரி அதான் எனக்கு முழங்கும் அது சொல்ல மாட்டேன். திருத்தணம் முடிக்க தமிழ் தமிழ்நாடு ரெண்டாவது தமிழில் கேட்கணும். அது நல்ல விஷயம் தான் எங்களுக்கு பரவாயில்லை. தமிழில் சொல்லி போட்டு வந்துடுவோம். இப்போ என்னென்னா சாப்பிட்டு வந்துட்டு இப்போ அடுத்த அப்படியே குழம்பு தான் போகிறோம். பட் என்ன பிரச்சனை சொன்னால் அந்த போய் கிடங்கள் வரைக்கும் கதை கேளாது கொஞ்சம் வெக்கம். சீல்லையா பரவாயில்ல. ஓகே டிரைவர் நல்லா அண்ணா தானே எங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறது நிப்பாட்டி நான் போகிறேன். சகனா குட்டியை காட்டுவோமா? சகனா மடியெலாம் நிறுத்துறவங்களா இந்த வேறங்க காட்ட மாட்டேன். அதுக்கெல்லாம் காலம் இருக்குன்னு. ஓகே அது நிறுத்துறேன். சரி அப்படியே அங்கே போய் காட்டுறேன். மற்றது வந்து விலைக்கு ஒரு விஷயம் வேண்டினாங்க கிண்டர் ஜோய். ஆனால் நிறைய பேர் வெளிநாள்லேருந்து வராங்க இந்த கிண்டர் கண்டஸ் கொண்டு வர. ஆனால் இதுக்குள்ள இருக்கிற அந்த டேஸ்ட்டுக்கு வருது இல்லை. அது குவாலிட்டி செகண்ட் காப்பி மாதிரி. இதுதான் ஒரிஜினல் டேஸ்ட் உண்டு. இதை வர டேஸ்ட் யாராவது இந்த கண்டஸ் பிடிக்கும்னு சொல்லி கொமர்ஸ் சொல்லுங்க. ஆ கொஞ்சம் தான் வருவேண்ணே. அதான் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு மாத்திரம் கொஞ்சம் அது நான் பெரியாக்கள் ஏமாறுறோம். இப்போ நாங்கள் சின்ன பிள்ளைகள் டைம் வாங்கி கொடுக்குறீங்க அதுக்கு கொஞ்சம் காசு கூட கொஞ்சம் தான் வந்து விளையாடி ஜாமான் தான் அவ்வளோ காசு. சின்ன கண்டு எல்லாரும் கேட்டுருப்போம். ஒருத்தர் இப்போ நான் பெரிய அளவும் கேட்குறேன் நான். இப்போ எத்தனை காசு? 250 350 அப்படி இருக்கும். எல்லாம் காட்டி பே காட்டுறதான் ஜான் அந்த டேஸ்ட்டு கம்மியாக அந்த அவ்வளோ காசு கொடுத்து வேணும் அவ்வளோ தான் கிடைக்கும். தான் வந்திருக்கேன். ஆனால் அந்த டேஸ்ட் தான் வரல என்ன. ஆனால் கிண்டர் கண்டோஸ் இருக்குதுல்ல அதில் டேஸ்ட் இதுக்கு வருது இல்லை கிட்ட 2 மணி வரைக்கும் கம்பெனி தான். அதை ஏன்னு சொல்லி அதை தெரிஞ்ச கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மற்றது இந்த கண்டோஸ் தனியாக இங்கே வேண்டலாமான்னு சொல்லுங்கள். நல்லா இருக்கும் இல்லை. எனக்கு வந்து விளையாடி ஜாமான் இப்போ 2 டைனோசர் வந்தது. நானும் ஏதோ வித்தியாசமாக கேம் போன்னு பார்த்தா சப்பண்டு போயிட்டு முதல்ல நாங்களே பொறுத்துற மாதிரி க்ரியேட்டிவாக வரோம். என்னோட பார்ப்போம் முதல்ல நாங்கள் பொறுத்த க்ரியேட்டிவாக வரோம். இப்போ அப்படி இல்லை. எல்லாம் தான் நாங்களே தராங்க. சும்மா கொழுகி போட்டு ஆட வேண்டியதான். சரி அந்த கண்டோஸ் இதான் 2 வாய் தான் வைக்கலாம். அதில் 2 உருண்டை 2 வாய் அவ்வளோந்தான். ஆனால் அதில் டேஸ்ட் மட்டும்
வேறு லெவல். நீ சாப்பிட்டே உண்டு ஒன்று சாப்பிட்டே இல்லை வேணாம் டயட்டா வேணாம் இப்போ தானே இது கூடாது இனி இப்போ 2 வருஷம். இந்த டேஸ்ட் என்ன டேஸ்ட் என்ன இப்படி பேலன்ஸ் பண்ண வேண்டிய ஆகிட்டான். அது மட்டும் தான் இதுக்கு தந்தவங்க. இது தந்ததுக்கு அந்த மற்ற பக்கம் 2 வருஷம் நடந்துருக்கலாம் அவனே. சரி, அப்படி நாங்கள் ரூமுக்கெல்லாம் வந்துட்டு அப்படியே நாங்கள் வலிக்கிட்டு வழியில் கடைக்கு போகிறோம். பக்கத்தில் நான் போகிறோம் என்ன. ஆனால் இங்கே நிறைய சைனாக்காரன் என்ன ஃபுல்லாக சைனாக்காரன். அந்த வியூ கடைசி உங்களை காட்டுறேன்னு பாருங்க. சரி, இப்போ நாங்கள் எங்கே வந்து நாங்கள்னு சொன்னால் என்னத்துக்கு வந்து நாங்கள் சகனாக்கு உடுப்படுப்ப சொல்லி வந்து நாங்கள். ஏன்டா நிறைய நாளாக அங்கே பிளானில் இருந்தது என்ன உடம்புக்கு ஏதாவது போகிற சந்தர்ப்பம் கிடைச்சா கட்டாயம் வேண்டும். அந்த இலண்டைக்கு இதே தானே அது பக்கத்தில் கடையில் வந்து நாங்கள் இந்த தூரத்துக்கு போகல அது பிள்ளையை விட்டுட்டு அதில் பக்கத்தில் பக்கம் எடுத்துகிட்டு பக்கம் போகிறோம். சரி, ஓகே. சரி, இப்போ அந்த கடைக்கு போனாங்க. அங்கே ஒன்றுமே இல்லை. அதால் நாங்கள் நிச்சய மாதிரி இல்லை. இப்போ அடுத்த இன்னொரு கடைக்கு வந்து நாங்கள் அங்கே வந்து கலெக்ஷன் குறைவாக இருந்தது. குறைவானு சொல்லி சரியாக குறைவாக இருந்தால் ஆனால் இங்கே நிறைய இருக்குன்னு இந்த அந்த கடையை விட இதில் நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு இங்கே நிறைய இருக்கு. அங்கே வந்து சின்ன குட்டி கடை என்ன. இங்கே வந்து நிறைய கலெக்ஷன் இருக்கு. சின்ன பிள்ளை உண்டு எல்லாமே இருக்குண்ணே. விளையாடு சாமான் வந்து எல்லாமே இருக்கு. இங்கே பேக்கு வந்துட்டோம். இந்த வியூவை காட்டுறேன்னு பாருங்க. உண்மையிலேயே அவ்வளோத்துக்கு அழகாக இருக்குதுன்னு அதை பார்த்துருக்கேன். இங்கே அப்படியே பாருங்க முன்னுக்கு ராக்கெட் மாதிரி போகுது. அப்படி மேலே இருந்தால் இந்த வியூவுக்கே தெரியுது இல்லை. இவ்வளோ கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்விம்மிங் பூல். இது எங்கட ஃப்ளாட்டானா அடுத்த ஃப்ளாட்டாக தெரியல. அது அப்படி இங்கே பாருங்க. அங்கே வந்து ஹாபர்லாம் தெரியுது. இருந்தா இது எல்லாமே ஹாபர் அப்படி இருக்கேண்ணே. நம்மளே கொழும்பு வந்து பகலை விட இதை ஒரு தண்ணீராக வடிவு அவ்வளோத்துக்கு அழகாக இருக்குது. இந்த இதில் வேறு ஒரு ஃப்ளாட்டுகள் எல்லாம் இருக்குது பாருங்க. இதுக்கால பார்க்க தண்ணி வடிவு வந்துடுறாங்க. இப்போ நாங்கள் நிற்கிற இந்த ரூம் அதாவது அப்பார்ட்மெண்ட்டில் உயரத்துக்கு வந்து நாங்கள் இதில் இருந்து பாருங்க இந்த வியூவை. அப்பா, கொழும்பு நகரமே எங்களுக்கு கீழே கிடைக்கவே கிடையாது. ஒரு சில கட்டடங்கள் மட்டும் மேலே தெரியுது. அதை தவிர அப்படி பாருங்க மறைன்ற அப்படி பாருங்க அப்படி இருக்கண்டு. அதில் அந்த ரவுண்ட் போட்டலாம் அப்படி தெரியுதுன்னு பாருங்க. ஆமாம், வேற லெவல் வியூ. இந்த வியூ தான் பார்த்து நாங்கள் மற்றது இங்கே வியூ காட்டுற மாதிரி. இதில் வந்து நார்மலாக நாங்கள் சாப்பிடக்கூடிய மாதிரி. இதுக்கு ரெஸ்டாரண்ட் ஒன்றுமே இல்லை. நார்மலாக வந்து இதில் வந்து சேர்லாம் இருக்குது. நாங்கள் சாப்பாடு ஆர்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்துச்சு சாப்பிடலாம் பாருங்க. அதுலேயுமே இந்த பூக்கண்டுகள் மாதிரி நட்டு நல்லா இருக்குது பாருங்க. டைனிங் டேபிள்லாம் போட்டுருக்கு. இந்தியாவில் பார்க்க வியூவை காட்டுறேன்னு பாருங்க. விராட்டா போகிறீங்களா எல்லாரும்? நானே மிரண்டு போட்டேன். ஆமாம், இந்தியாவில் பாருங்க இந்த எப்படி இருக்கு. இதில் அந்த கீழே பார்த்தா ஃபோனை பிடிக்கவே இருக்கு. முடிஞ்சுன்னா ஃபோனை மறக்க வேண்டியதான். இதில் பாருங்க அங்காடா அதுலேயுமே அப்படி கிடக்கு பாருங்க. அது கொஞ்சம் கீழே கிடக்கு ஒரு ஃப்ளோர். இது என்ன மட்டும் இதுக்கு மேலே ஒரு விஷயம் இருக்குது பாருங்க. இடிதான் அங்கே இருக்குது. அது பக்கத்தில் ஏதோ மிஷின் மாதிரி கிடக்கு பாருங்க. ட்ரெயின் தெரியல ஏதாவது வேலையை செய்கிறேன்டா. மற்ற இந்தியாவில் வியூவை பாருங்க எப்படி இருக்கு.
இந்த ஃபோர்ட் சிட்டிலாம் சும்மா தெரியுது மட்டும்தான் அங்கால பெரிய ஹோட்டல் ஒன்று இருக்குது அதில் ஸ்விம்மிங் பூலை பாருங்க. ரோன்ஸோட இடத்தமே கிடக்கு. அடுத்த வியூவை பாருங்க. அப்படியே இந்தியாவில் அப்படியே இந்தியா அந்த லோட்டஸ் டவர் பார்த்தீங்கன்னா ஃபுல் வியூ லோட்டஸ் டவர்ண்ட இந்த அப்படியே தெரியுது. மற்றது வந்து இந்தியாவிலையுமே சேர் விட்டு கிடக்கு. நைட்டில் இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இந்த லைட்ஸ் எல்லாம் போட்டுருக்கு பாருங்க. நல்லா இருக்குங்க இந்த சாப்பிட்டா. எங்களுக்கு இது செக் அவுட் பண்ணுறனால தான் தெரியுது எல்லாமே. ஓகே அப்படின்னு சொல்ல பாருங்க. இந்த லோட்டஸ் டவுன் வியூ தான் வேறு லெவலில் இருக்கு. அங்கே ஹார்பர் எல்லாமே தெரியுது பாருங்க. இதுலேருந்து மொத்த கொழும்பையுமே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, இப்போ நாங்கள் அடுத்தது கொழும்பு சிட்டி சென்டர் மாலுக்கு வந்து நாங்கள் இப்போ முதல்ல ஒரு சம்பவம் இருக்குமாக்கு அது வேறுமாங்க அதை சொல்கிறேன். இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இங்கே வந்து ஸ்டெப் இல்லை, லிஃப்ட்டும் இல்லை. ஃபுல்லாக எக்ஸிடென்ட்லாம் வரணும் இன்றைக்கு. ஏறுகிறா நான் கொஞ்சம் பயம்னு சொல்கிறோம். இன்றைக்கு ஆளுக்கு இந்த பயத்தை போக்க வைக்கிறோம். சரியா பிள்ளைய நான் கொண்டு வரேன். சரியா வேற உனக்கு வெயிட் பண்ணி கொண்டு இருக்கு. நான் அங்கேயே உள்ள வர மாட்டேன்னு சத்தியம் பண்ணி தான் கூட வந்திருக்கேன். அதே மீறி ஒரு பெரிய மனுஷனை கட்டாயப்படுத்தி உள்ள எடுத்துட்டு போறது அவ்வளவு நல்லதுமா. வேற நான் கூட்டிட்டு போறேன். சரி வேற நான் ஒன்று என்னது வேற வேற ஒன்றுன்னா ஆக்கள் வந்தா போக வரட்டு போவோமா. சரியா நான் நிக்கிறேன் பிடிக்கிறதுக்கு. சரியா நீ சொன்னது ஆக்கள் வந்தா போக வருகிறேன்னு ஆக பிடிக்க வேணும். வேற கஷ்டம் வேணாம். ஆளை வச்சு கூட அதை பிடிக்கணும் உங்கள் சைடில். சரி நான் பிடிக்கிறேன். வெள்ளைக்காரில் கடையை போகிறோம் இல்லையா? மண் போயிடலாம் மாப்பிள்ள. சரி வா போலாம். உள்ள இல்ல வெளியே. இப்போ என்ன சம்பவம் சொன்னால் லிஃப்ட் இருக்கு. எனக்கு கேட்குற தெரியும் லிஃப்ட் இருக்குன்ட்டு. நான் சும்மா சொல்லி கூட்டிட்டு போனேன் அந்த பயத்தை போக்குறதுக்காண்டி. அப்போ இஞ்சால் நாங்கள் சகானா கூட்டிட்டு போய் லிஃப்ட்லாம் போகிறோம். நான் தூக்கி கொண்டு போவேன். இருந்தாலும் வெறுப்பேற்றுறதுக்காண்டி லிஃப்ட்டில் போகிறோம். ஓகே இங்கேயா அடிதான் முடிவு தெரியா எனக்கு இன்றைக்கு. ஐயோ ஐயோ எனக்கு சிரிப்பாக இருக்கு. எங்க எங்க மேடம் மேடம் ஹாய். இந்த பயம் போகணும். அதான் இப்படி பயம் சொல்லி எல்லா இடம் கூட்டிட்டு போறோம். ஆனா எல்லா இடம் போனா இந்த பயம் போகுது என்ன. ஓகே இப்போ நோ லிமிட் போறோம் என்ன. சரி போயிட்டு வரோம். என்ன மாதிரி இருந்த அனுபவம்? ஓகே இல்ல என்ன இதுக்குல இந்த பொம்பளையில இந்த இடத்துக்கு ஓட்டினா பெரிய சிக்கல் இருந்தா. சரி சரி பார் நான் முறைக்கல என்ன கொமெண்ட்ஸ்ல சொல்லுவாங்க. அந்த என்ன பார்த்தாச்சே பார்க்கல சொல்லி வந்த நேர் அவ ரெண்டு ரெண்டுக்க வெஞ்சுதான் போலையா. பாருங்க டீக்கு எவ்வளோ நிற்கணும்ட்டு பார்க்க வரையாங்க. நிறைய வகையான ஃப்ளேவர் இருக்குது. அதில் வந்து இது வந்து கேக்கும் ஐஸ்கிரீமும் சேர்ந்த மாதிரி சொல்லிச்சினேன். சரி வந்து ஒன்று எடுத்து ட்ரை பண்ணுவோம்னு பண்ணுறோம்.
மெயினாக வந்து பிஸ்தா ஃப்ளேவர் அப்படி இந்த பிஸ்தாலாம் கடி வருதுன்னு அதுக்கு அந்த கேரமல் மாதிரி நல்லா இருக்கு. சரி இப்போ நான் எடுத்ததும் நல்லா இருந்ததுன்னு மற்றது ப்ளூபெரியா ப்ளூபெரி ஒன்று குடித்தேன் ஜோக்கர் இருந்தால் அவனை தூக்கிட்டேன் மற்றது டார்க் சாக்லேட் அது பரவாயில்ல சரி யாரையும் சொன்னால் இதில் பார்த்து செலக்ட் பண்ணு எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க என்ன அப்படி எங்களை பார்த்தீங்க சொன்னால் இந்த கிரிக்கெட் விளையாடக்கூடிய இடம் என்ன இருக்கு என்ன மாதிரி சரி ஆ விளாட தெரியுமா ஆ ஓ ஃபோனில் கேம் விளையாடுறேன் அதுக்கு அடுத்தது அங்கால இந்த பேட்டிங்கோ ஆ போலிங் அப்படியே எல்லா கடையும் பார்க்குற மாரியா கிடாக்கு ஓகே வந்து நாங்கள் அப்படி சுற்றி பார்த்துட்டு போ பேட்டிங்கா அது போமா போவோம் எக்ஸிலேட்டர் இருக்கு பயமா என்ன எனக்கு என்ன பயம் வரும் மேல அடுத்த ஃப்ளோருக்கு போவோம் லிஃப்ட் இல்லை லிஃப்ட் வேலை செய்யலையா ஓகே இப்போ 3வது ஃப்ளோரில் நிற்கிறோம் சரி அப்படியே இங்கால பீட்சா ஹட் இருக்கு அப்படி அங்கால தியேட்டர் என்னது ஆ சொல்லும் ஆ சொல்லும் கேட்டுட்டு வீடியோ எடுத்தோன்னா உடனே ஸ்டாப் ஆயிட்டா மேடம் என்ன பார்க்குறீங்க கடைசியாக வலிக்கிட்டம் போகிறதுக்குன்னு சொல்லி கடைசியாக எங்கேயால அந்த மேக்கப் ஐட்டங்கள் எல்லாமே இருக்கு அப்போ அதான் சும்மா பார்த்து கொண்டிருக்கலாம் வகையான இதெல்லாமே இருக்கு பாருங்க இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டாடுறீங்களா அங்கே மேக்கப் போட்டு காட்டிக்கிறோம் டெஸ்டிங்குங்க நாங்கள் இதில் வந்து வராக்கிறக்கு மேக்கப்புமே போட்டு காட்டினோம் பாருங்க என்ன போப்பர் இல்லை சரி இப்போ நாங்கள் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு முடிஞ்சு தானே வீடியோ முடிப்போமா ஓகே நிறைய விஷயங்கள் ஆனால் என்ன இந்த ஃபோன் சொல்லி அந்த விலைகள் இருக்கும் நான் கேட்டேன் ஆனால் இதே பொருள் நாங்கள் போகிறதுக்கு போனால் கொஞ்சம் குறைவாக எடுக்கலாம் ஆனால் இங்கே வந்து அதான் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸாக இருக்கும் இப்போ நாங்கள் படிக்கிறோம்னா நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருங்க யாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்பு வந்தது என்னென்ன விஷயங்கள் செய்தாங்க ஷோர்ட்டாக காட்டினாங்க அதோட வீடியோ முடிச்சுக்கணும் சரி ஓகே சி யூ டாட்டா பாய் பாய்